இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடியை ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்துமே விரட்டி அடிக்கப்படக்கூடிய வீடியோக்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கின்றன. நம்முடைய பக்கத்து நாடு நேபாள், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கிருந்து மோடியினுடைய ஆதரவு பெற்ற ஊடகங்கள் அங்கே போகிறாங்க. போன இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அது பெண்கள் பல பேர் யாரையுமே விடலை, கதறி அழுறாங்க. அதாவது எங்களை விட்டுருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கூட விடாமல் அவர்களை அடித்து விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி தான் இன்றைக்கி வைரலாகி கொண்டிருக்கிறது. இதில் வேறு சில வீடியோ இருக்குது, அது நம்ம போட முடியாது. அதில் ஒருத்தன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய மிகப்பெரிய ஆதரவோடு இருக்கக்கூடிய சேனலை சார்ந்த ஒருத்தன், நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் செய்தி போட மாட்டோம், இந்த ஒரு வாட்டி மட்டும் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இனிமேல் எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது கூட முகமூடி அணிந்த ஒரு இளைஞன் கடும் கோபமாக அவன்கிட்ட பேசுகிறான். நீ இங்கேருந்து முதல்ல போ, நீ எதுவும் பேச வேண்டாம், நீ எல்லாம் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், முழுக்க பொய்களை மட்டும்தானே நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் இங்கே அனுமதிச்சா, எங்கள் விஷயங்களை பேசுகிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நீ இங்கே வந்து அங்கே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பொய்களை இங்கே இருந்து பண்ணுறதுக்கெல்லாம் நீ முயற்சி பண்ணாத அப்படின்னு கடும் கோபத்தில் அவனை விரட்டி அடிக்கிறான். அவன் போய் பதுங்கி நிற்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறான். அந்த வீடியோ நம்ம போட முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சம்பவம் நடந்துருச்சு இல்லையா, நடந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்களாம் சமூக ஊடகங்களில் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னா, மோடி வந்து நேபாளுடைய பிரதமராக விரும்பணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவன் எல்லாம் விரும்புகிறான் அப்படின்னு ஒரு செய்தியை தூக்கி போடுறானுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் செய்கிற வேலைக்கு இங்கே இருந்து நியூஸ் எடுக்க போகிறவன் எல்லாம் சிக்கலாகிட்டு இருக்கிறான். பாருங்களேன், இவனுங்க செய்கிற வேலைகளை பாருங்களேன். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அரபு நாடுகளில் இருக்கிறவங்க, இல்லைன்னா அரபு நாடுகளுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக இங்கேருந்து ஏதாவது ஒரு செய்தியை போட்டு விடுறது ஆர்எஸ்எஸ்காரன். அங்கே இருக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்பாவி இந்திய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வு கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் காங்கிரஸ் தான் நேபாள் தனியாக போகிறதுக்கு காரணம், நேபாள் இந்தியாவோடு இருந்திருந்தால் மோடியினுடைய பிரதமர் பொறுப்பில் அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்லாம் கதையாக அளந்து விடுறானுங்க. இதெல்லாம் அங்கேயும் பரவுது தானே, அதெல்லாம் அவன் பார்க்குறான் தானே, அதனால் அவனுக்கு ரொம்ப கோபம். போதா குறைக்கு இதுக்கெல்லாம் காரணம் பாகிஸ்தான் வேறு ஆர்எஸ்எஸ்காரங்க இருந்து சொல்லிட்டு இருக்கிறான். நேபாளில் பிரச்சனை நடக்கிறதுக்கு பாகிஸ்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சமூக ஊடகங்களில் போட்டு விட்டுட்டு இருக்கிறாருங்க. இதனால் என்ன அப்படின்னா, மோடியினுடைய ஆதரவு ஊடகங்களே நேபாளிலிருந்து அடித்து விரட்டப்படக்கூடிய காட்சி இன்றைக்கி பெரிய அளவில் வைரலாகிட்டு இருக்கு. ஏன் மோடியினுடைய ஆதரவு ஊடகங்கள் மேலே மக்களுக்கு இந்த அளவுக்கு கோபம்? இப்போ இந்தியாவிலையும் கடுமையான கோபம் இருக்குது இல்லையா? இப்போது அவங்க என்ன சொல்கிற, இப்போ கோலி மீடியா அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? 100% பொய்கள் மட்டுமே பேசுவது. இப்போ அர்ணாப் கோஸ்வாமின்னு ஒருத்தன் இல்லையா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பாஜகக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் இவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் 2 விஷயத்துக்காக தான் வாதிறப்பாங்க. ஒன்று பொய் பேசுகிறதுக்கு, இன்னொன்று சாப்பிட்றதுக்கு இல்லையா? முழுக்க ஒரு சேனலை திறந்து வச்சுக்கிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பொய்யே பேசிகிட்டு இருந்தால் மக்களுக்கு கோபம் வருமா வராதா சொல்லுங்கள்? 50% பொய் பேசுகிறவன்லாம் இருக்கிறான், ஒரு 50% உண்மை சொல்லுவான். ஆனால் 100% காலையிலேருந்து இப்போ போகிற வரைக்கும் மோடி நல்லவர், மோடி வல்லவர், மோடி தான் உலகத்தை காப்பாற்றுறதுக்காக வராரு, அவர் இப்படிப்பட்டவர், ஆர்எஸ்எஸ் இப்படிப்பட்டது அப்படின்னு தொடர்ந்து 11 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ கோபம் வரும். ஏன்னா எல்லா இன்னர்களையும் அனுபவித்து கொண்டிருப்பது மக்கள், எல்லா பிரச்சனைகளையும் நேரடியாக அனுபவித்து கொண்டிருப்பது மக்கள். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, மோடி கொடுக்கக்கூடிய காசுகளை வாங்கிக்கிட்டு இவனுங்க மோடி துதிப்பாடி கொண்டிருப்பது அப்படிங்கிறது மக்கள் பொறுக்க முடியாத இடத்திற்கு சென்றிருக்கார். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் பக்கத்து நாட்டிலையும் நடந்திருக்கு. அதனால தான் அங்கே போன இடத்துல கதறி அழுது புலம்பியதற்கு பிறகு கூட விடாமல் அடிச்சிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறதை நான் பார்க்குறோம். இந்தியாவில் பத்திரிகைகளுடைய நிலைமை என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்தியாவுடைய பத்திரிகை சுதந்திரம் என்ன? இன்றைக்கி உலகளாவிய பத்திரிகை சுதந்திரம் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவினுடைய இடம் என்ன? மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு மோடியை எதிர்த்து அல்லது யோகியை எதிர்த்து இவர்கள் செய்யக்கூடிய அநீதிகளை எதிர்த்து செய்திகள் போடக்கூடிய ஊடகவியலாளர்களுடைய நிலைமை என்ன சொல்லுங்க பாப்போம். ஹத்ராஸ் சம்பவத்தை மறந்துட முடியுமா? சித்திகாப்பனை நம்ம மறந்துட முடியுமா? யோகியினுடைய இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யோகி கூட்டமாக கங்கை நதி ஆற்றினுடைய கரையில் புணங்களை எரித்ததை புகைப்படம் பிடித்தவர், அவருடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அவரை பற்றி மோடி அல்லது பாஜக காரர்கள் அவர் இறந்தபோது எதுவுமே சொல்லாமல் இருந்ததெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் தானே. அது முகமது சுஃபைர்
அவர் இவர்களுடைய பித்தலாட்டங்களை எல்லாம் அம்பலப்படுத்தினார். அவர் மீது எத்தனை வழக்குகள் பாய்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் தானே. இந்தியாவில் பெரும்பாலான ஊடகங்கள், இவர்களை எதிர்க்கக்கூடிய, மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, உண்மையை சொல்லக்கூடிய ஊடகங்களுடைய நிலைமையெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இவனுங்க இன்னொரு பக்கம் மீடியாவை வளர்த்து எல்லா மீடியாவும் வாங்கி அவனுங்க சொல்கிறது பூரா பொய்களாக இருக்குது இல்லையா. அதனால் மக்கள் கடுத்த கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த சம்பவங்களின் மூலமாக நமக்கு தெரிய வருது. நீங்கள் பாருங்களேன், இப்போ சமீபத்தில் நடந்த ஓட்சோரி என்று சொல்லக்கூடிய பயணம் இந்தியாவையே உலுக்கி எடுத்தது. எத்தனை மோடியினுடைய ஊடகங்கள் அதை விவாதத்துக்கு எடுத்தன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பேசுனது பூரா சமூக ஊடகங்கள் தான். சமூக ஊடகங்கள் இந்த மாதிரியான கோலி மீடியாவை விட மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறதுனால தான் அந்த செய்தி மிகப்பெரிய அளவில் போச்சு. இல்லைன்னா அந்த செய்திகளெல்லாம் அமுக்கப்படும். அப்போ ராகுல் காந்தி மீதே கூட்டம் அவங்க சமூக ஊடகங்களின் வழியாக போகிறோம். கோர்ட்லேயே பேசுகிறாங்க. உங்களுக்கு எதாவது பேசணும் எங்கள்கிட்ட பேசணும், ஏன் சமூக ஊடகங்கள்கிட்ட போய் பேசுகிறீங்கன்னு. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இங்கே மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வரலையே. ஏன் அவர் ராகுல் காந்தி வேண்டாம்னு சொல்கிறாரா, இல்லை அவர் பேச மாட்டேன்னு சொல்கிறாரா, இல்லை பதுங்கி இருக்கிறாரா? 11 வருஷமாக ஊடகங்களை பார்த்து பயந்து இருக்கக்கூடியவரா ராகுல் காந்தி? இல்லை, அவர் எப்போவுமே தயாராக இருக்கிறார். ஆனால் அவர் சம்பந்தப்பட்ட, அவர் மக்களுக்காக செய்யப்படக்கூடிய செய்திகள் எதுவுமே மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் வரலையே. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கோலி மீடியாக்களை மக்கள் பார்க்கக்கூடிய அந்த டிஆர்பி ரேட்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் மிகப்பெரிய அளவில் சரிவு சந்தித்திருப்பதற்கான காரணம் தான். இன்றைக்கி இந்தியாவில் செய்திகளை தீர்மானிப்பது சமூக ஊடகங்கள் தான். இப்போ சமூக ஊடகங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆர்எஸ்எஸ்காரன் கூவிட்டு இருக்கிறது நம்ம கண்ணில் காதில் விழுதா இல்லையா? ஏன் பயப்படுறான்? ஏன்னா உண்மைகளை அவங்க கொண்டு போய் சேர்க்குறான். இதனால் மோடியினுடைய இமேஜ் மொத்தத்தில் போச்சு. பாஜக அடுத்த முறை ஆட்சிக்கு வராது. எல்லாமே சிக்கலாக இருக்குது. இப்போ நேபாளில் போயிட்டு அங்கே போய் பொய்களை சொல்கிறதுக்காகவும் எதற்க சொல்கிறதுக்கு போன இடத்துல தான் மக்கள் விரட்டி அடித்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துருக்கிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.